தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த தேர்தல் ஆலோசனை கூட்டத்தோடு இணைந்து மாண்புமிகு எங்கள் கட்சியினுடைய ஐக்கிய ஜனதா தளம் கட்சியினுடைய தேசிய தலைவர் மாண்புமிகு பீகார் முதல்வர் திரு நிதிஷ்குமார் அவர்களின் பிறந்த நாளும், முன்னாள் பாரத பிரதமர் திரு மறைந்த மொரார்ஜி தேசாய் அவர்களின் பிறந்த நாளும் இணைந்து இன்றைக்கு அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆலோசனை கூட்டமும் இன்றைக்கு நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த பிறந்தநாள் விழாவிலே ஜனதா கட்சியினுடைய முதல் பாரத பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய எங்களது கட்சியை சார்ந்த திரு மொரார்ஜி தேசாய் அவர்களின் பிறந்த நன்னாளில் அவரது நினைவாக இன்றைக்கு ₹1 பொதுமக்களிடம் பெற்றுக்கொண்டு ஜனதா சாப்பாடு என்ற அளவிலே ஒரு மகத்தான 1000 பேருக்கு இன்றைக்கு ஜனதா சாப்பாடு வழங்கப்பட்டது. அதில் நாங்கள் ஐக்கிய ஜனதா தளம் தமிழ்நாடு மிகவும் பெருமை கொள்கின்றோம். இன்றைக்கு எங்களுடைய கட்சி என்பது ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு பீகாரிலே பிஜேபியினுடைய கூட்டணியில் பீகாரில் ஆட்சி புரிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இந்தியாவில் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய தலைமையின் முடிவுப்படி பாரதிய ஜனதாவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தேர்தலில் பணியாற்ற இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா அலுவலகத்திற்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறோம். அவர்களும் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு உங்களை அழைக்கிறோம் என்று இன்றைக்கு கூறியிருக்கிறார்கள். இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் நிர்வாகிகளாகிய மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மாநில நிர்வாகிகளும் சேர்ந்து இன்றைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி அதில் சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் பல நிர்வாகிகளும் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்திப்போம் என்ற வகையிலே கருத்து தெரிவித்துள்ளார்கள். அந்த வகையிலே இன்றைய நிலையில் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா உரிய மரியாதையும் கொடுத்து எங்களை அழைக்கும் பட்சத்தில் நாங்கள் அவர்களிடம் இந்த தேர்தலிலே நிற்பதற்கான சில தொகுதிகளை கேட்பதாக இருக்கின்றோம். அவர்களிடம் பேசிய பின்னரே அந்த முடிவு எடுக்கப்படும் என்பதை இன்றைக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது.